வணக்கம். சில வீடியோஸ் போடுறேன், அது முதல்ல பாருங்க. அதை பத்தி தான் பேச போறோம். ஓகே, இது பாத்தீங்களா? இது வந்து ஒரு ஏஐ ஜெனரேட்டட் வீடியோ, அதாவது ஏஐ மூலியமா செஞ்சிருக்காங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அதோட அனிமேஷனா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இது வந்து ஒரு பர்சனோட கிரியேட்டிவிட்டி. ஸோ அவங்களோட கிரியேட்டிவிட்டி, அவங்க யோசிச்சிருக்காங்க, அவங்க இந்த வீடியோ செஞ்சு போட்டிருக்காங்க. ஸோ கிரியேட்டிவிட்டிக்கு லிமிட்டே இல்லை. அதுவும் இப்போ ஏஐலாம் வந்தனால ரொம்பவே கிரியேட்டிவாக நம்மளால என்ன வேணாலும் நம்ம செய்ய முடியும். ஸோ லிமிட்லெஸ்ஸாக இருக்கு. ஆனால் எல்லா விஷயத்துலையுமே வந்து நம்ம லிமிட்லெஸ்ஸாக போகலாம் அப்படின்னு இல்லை. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். எனக்கு என்னமோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்குறப்ப இது மட்டும் இல்லை, ஆக்சுவலாக நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி நம்மளோட சாமியை வச்சு இந்த மாதிரிலாம் வீடியோஸ்லாம் செஞ்சுருக்காங்க. பட் எனக்கு என்னவோ சில விஷயங்களில் வந்து நம்ம லிமிட்டோடு இருந்தால் தான் அது நல்லதுன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யார் செஞ்சான்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியல. ஆனால் செஞ்சவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா, இல்லை இது மாதிரி செய்யலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா இது வந்து நம்மளோட கிரியேட்டர், இந்த கடவுள் வந்து நம்ம என்ன நம்புறோம்னா நம்மளை உருவாக்குன கடவுள் அப்படின்னு, நம்மளோட கிரியேட்டர். ஸோ அவங்களெல்லாம் வந்து இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்டாக இருக்குது. நீங்கள் நிறைய விஷயம் வீடியோ செய்யலாம். அவங்கள வச்சு ஏஐ ஜெனரேட்டட் வீடியோ செய்ய போகிறீங்கன்னா நிறைய ஐடியாஸ் இருக்கும் நல்லபடி செய்கிறதுக்கு. இது பார்த்தா எப்படி இருக்குது, என்னமோ நம்ம அவங்கள கொஞ்சம். ஆனால் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து பர்சனலாக எனக்கு என்னமோ டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருக்குது. இதெல்லாம் நம்ம செய்யணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாம் ஏன் வந்து வைரலாக போயிட்டு இருக்குன்னா, ஏன்னா நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் இந்த சென்ஸ் ஆஃப் எப்படின்னா, ஒரு வீடியோ பார்க்குறோம், இந்த மாதிரி வீடியோ பார்க்குறப்ப நம்ம என்ன பண்ணுறோம், லைக் பண்ணுறோம், கமெண்ட் பண்ணுறோம், இல்லை ஷேர் பண்ணுறோம், இதெல்லாம் பண்ணுறோம். ஸோ இது பண்ணுறப்ப என்ன நடக்குது, அந்த வீடியோ வந்து என்கேஜ்மெண்ட் கூடியாகுது. அப்போ அந்த கிரியேட்டருக்கு எப்படி தோணுதுன்னா, ஓ இதுதான் வந்து மக்களுக்கு பிடிக்குது, இதுதான் நல்ல ரீச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடுத்தடுத்து திரும்பி அந்த மாதிரி வீடியோஸ் நிறைய செஞ்சுட்டே போவாங்க. ஸோ என்னைக்கெல்லாம் நான் சொல்லுறது இந்த மாதிரி வீடியோஸ்னு மட்டும் இல்லை, என்னைக்கெல்லாம் ஒரு விஷயம் தப்புன்னு உங்களுக்கு தோணுதோ, உங்களுக்கு ஒரு வீடியோ பார்க்குறப்ப ஸ்க்ரோல் பண்ணுறப்ப பார்க்குறப்ப தப்புன்னு தோணுச்சுன்னா டக்குன்னு அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு போயிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ரிப்போர்ட் பட்டன் ஒன்று இருக்குது. அது டிக்டாக்னு மட்டும் இல்லை, எந்த பிளாட்ஃபார்மாக இருந்தாலும் ரிப்போர்ட் பட்டன் ஒன்று இருக்குது. ஸோ நீங்கள் வந்து அதில் ரிப்போர்ட் பண்ணலாம். நீங்கள் டிக்டாக் பாய்ச்சிங்கன்னா நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லாம் வரும். ஸோ அதில் ரிப்போர்ட்னு இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரிப்போர்ட் பண்ணிங்கன்னா நிறைய பேர் பார்க்குறப்ப இந்த விஷயம் வந்து தப்பு அப்படின்னு தோன்றப்ப அவங்க ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை ரிப்போர்ட் பண்ண என்ன ஆகும்னா, அந்த வீடியோவை வந்து ஃப்ளாக் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவாங்க. நம்ம எல்லாமே அந்த மாதிரி செஞ்சாலே நிறைய நெகட்டிவான வீடியோவாக இருக்கட்டும், இந்த மாதிரி வீடியோஸாக இருக்கட்டும், ஸோ இது எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ ஃபார் த கிரியேட்டர்ஸ் அவுட் தேர், the next time you did a content or video, make sure to use your a bit. மறுபடியும் சொல்கிறேன், நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க இந்த மாதிரி, அது வந்து கிரியேட்டிவிட்டி, அது அவங்களோட இஷ்டம், உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்னால் உங்கள் மாதிரி இருக்க முடியாது. நான் பார்த்தேன், எனக்கு என்னமோ இது தப்புன்னு தோணுது, அதனால நான் சொல்கிறேன். உங்களுக்கும் இது தப்புன்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். பை.